கதவை திறக்க முடியாது, பூட்ட முடியாது, அதுக்கு கூட கஷ்டப்படுவீங்க. லேட்ரல் எபிகாண்டைல்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல தான் வலி பொதுவாக வரும். ஸோ உங்கள் கட்டை விரல் எங்கே இருக்கோ அந்த சைடு இருக்கிறது தான் வெளிப்புற பகுதி. ஸோ அந்த பகுதியில் வலி வருது அப்படின்னா யூஸ்வலாக அது டென்னிஸ் எல்போ. யாரெல்லாம் வந்து வெயிட் தூக்குறாங்களோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை தூக்கிட்டு போகிறாங்க, அதாவது மர வேலை, தச்சு வேலை செய்கிற கார்பெண்டர்ஸு, மர வேலைப்பாடுகள் செய்கிறவங்க, அவங்க கையை வச்சு இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, இல்லை இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சுவிட்ச் போர்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னு வைங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், நான் சுற்றும் போது இந்த தசைகள் இங்கே மூவ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பகுதியில் தான் நம்மளுக்கு வலி ஏற்படும். அந்த இடத்துல தான் அந்த டெண்டான் அட்டாச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேலையை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வலி ஏற்படலாம். வயலின் வாசிக்கிறவங்க, இதுதான் வயலின். அப்புறம் வீடு கட்ட செங்கல் அடிக்கிட்டே இருக்கிறாங்க, செங்கல் அடுக்கி வீடு கட்டக்கூடிய கொத்தனாருங்க, எலக்ட்ரீஷியன் மட்டும் இல்லை, பெயிண்ட் அடிக்கிறவங்க, ப்ளம்பிங் வேலை செய்கிறவங்க, பைப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஆடு வெட்டுறவங்க, கோழி வெட்டுறவங்க, திருப்பி இந்த வெட்டுற வேலையை யூஸ் பண்ணுறோம், கைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பலாம் வேணாங்க, பக்கெட்டை தூக்கிட்டே போகணும், அடிக்கடி பக்கெட்டை தூக்கி அங்கிட்ட இந்தட்ட நவுத்தி வைக்கணும் அப்படின்னா அந்த வேலையை யார் செய்கிறாங்க? துணி நல்லா துவைச்சி நல்லா புழிஞ்சி காய போடணும், புழிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், அப்போ அந்த வேலையை யார் செய்கிறாங்க? இதெல்லாம் செய்யக்கூடிய சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு, இந்த மாதிரி வெயிட்டான பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடிய மக்களுக்கு, இவங்க எல்லாத்துக்கும் டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வரும். ஸோ இது டென்னிஸ் பால் கிடையாது, இது ஷட்டில் காக் பேட் தான். பட் டென்னிஸ் பால் விளையாடுறவங்களுக்கு இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை வந்து வேகமாக அடிக்கிறது டென்னிஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம இந்த பாலை அடிக்கும்போது மிக வேகமாக அங்கேருந்து பால் வரும். அப்படி மிக வேகமாக வரக்கூடிய பாலை வந்து நம்ம வந்து இந்த பேட் மூலமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ வந்து எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட் பகுதியில் நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டோட அவுட்ரு பகுதி, அதாவது லேட்ரல் எபிகாண்டைல்னு சொல்லுவோம், இந்த ஜாயிண்ட் பகுதியில் ஈஸியாக தேய்மானம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தசைநார்கள் இழுக்கப்பட்டு பிய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா வேகமாக அந்த டென்னிஸ் பால் வரும்போது நம்ம கைகளில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் இருக்குது பாருங்கள், மூவ்மெண்ட் ஆகிறது தெரியுது உங்களுக்கு. இந்த தசைகளோட வலு அப்படிங்கிறது, வலிமை அப்படிங்கிறது, இந்த பால் வந்து ஹிட் ஆகிற ஃபோர்ஸோட இதோட வலிமை குறைவாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போது இந்த தசைகளால் தாங்க முடியாது, அந்த வேகத்தை தாங்க முடியாது. வேகமாக வந்து பால் பேட்டை ஃபேஸ் பண்ணும்போது இந்த தசைகளால் அந்த வேகத்தை தாங்க முடியாமல் இந்த பகுதியில் இழுக்கப்பட்டு கிளிய ஆரம்பிக்கும். சில சமயம் பாதி கூட கிழிஞ்சிருக்கலாம், சில சமயம் இழுக்கப்பட்டு மட்டும் இருக்கலாம், சில சமயம் முழுமையாக கிழிஞ்சு போகலாம். ஸோ இதுதான் வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலி வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக யாருக்கு வேணால் வரலாம். ஆனால் குறிப்பாக 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டென்னிஸ் எல்போ. நம்ம கைகளோட வெளிப்புற முட்டி பக்கம் வரக்கூடிய பிரச்சனை இது. ரொம்ப அரிதாக தான் உள்புற முட்டி பக்கம் மீடியல் எபிகாண்டைல் எஃபெக்ட் ஆகும். ஆனால் பொதுவாக டென்னிஸ் எல்போவில் லேட்ரல் எபிகாண்டைல்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் அஃபெக்ட் ஆகும். இந்த இடத்துல தான் வலி பொதுவாக வரும். ஸோ உங்கள் கட்டை விரல் எங்கே இருக்கோ அந்த சைடு இருக்கிறது தான் வெளிப்புற பகுதி. ஸோ அந்த பகுதியில் வலி வருது அப்படின்னா யூஸ்வலாக அது டென்னிஸ் எல்போ. ஸோ நான் இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, சில பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சிகள் என்னன்னு சொல்ல போறேன். ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் சரியாகிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து 2 வாரங்கள் 3 வாரங்கள் மட்டும் இல்ல, வருஷ கணக்கில் கூட ஆகுது. யூஸ்வலா கையோட வெளிப்பக்கம் வர்றது டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவோம், கையோட உள்பக்கம் வருது கோல்ஃபர்ஸ் எல்போன்னு சொல்லுவோம். கோல்ஃப் விளையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஈஸியாக வரும். கையோட உள்பக்கம் இந்த முட்டி பகுதியில் வலி வருது. ஸோ ஒன்ஸ் வலி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வலி எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கலாம், சில பேருக்கு தூங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். டீ குடிக்கணும்னா கூட டீ கூட குடிக்க முடியாது. அப்போ நம்ம இந்த மூவ்மெண்ட் பண்ணுறோம், இந்த டம்ளரை திருப்புறோம், அப்போ இந்த இடத்துல வலி வரும். துணியை அயன் பண்ண முடியாது, சும்மா ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண முடியாது. ஹாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கை வலி வந்துடும். பாஸ் நல்லா இருக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட்டாக கையை ஆட்டாமல் ஹாய் சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். கதவை திறக்க முடியாது, பூட்ட முடியாது, அதுக்கு கூட கஷ்டப்படுவீங்க. டைப் படிக்க முடியாது. ஏன்
பல்லு விளக்க கூட கஷ்டப்படுவீங்க. பல்லு விளக்கும் போது கூட உங்களுக்கு மூவ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் டென்னிஸ் எல்போ. சரிங்க, இப்போ நம்ம இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ரெண்டு விஷயந்தான், சிம்பிளான விஷயந்தான். ஆனால் ரொம்ப ஸ்டபோன். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண நினச்சாலும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்ஸ் வந்துட்டா சீக்கிரம் ஆடுறது கிடையாது. சில பேருக்கு சீக்கிரம் ஒரு 2-3 வாரத்தில் க்யூரும் ஆகிடுது, சில பேருக்கு 1 வருஷம் ஆகுது. ஆனால் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் க்யூரபிள். எப்பவுமே இது சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான், பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்டு. இப்போ எந்த ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தேன், அதையும் இதையும் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆக்டிவிட்டியை டோட்டலாக அவாய்ட் பண்ணும், ரெஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை தூக்குறீங்க, எலக்ட்ரீஷியன் வேலைன்னா ஸ்க்ரூ டிரைவிங் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட அந்த வேலையை மட்டும் கொடுங்க. துணி துவைக்கிறது இதெல்லாம் டெம்பரரியாக கொஞ்சம் ஹெல்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இந்த கைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். வெயிட்டு தூக்குறது போன்ற விஷயங்கள், பக்கெட்டை தூக்குறது, இது எல்லாத்தையுமே ரெஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியம். எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு அந்த பிரச்சனையை உண்டாக்குச்சோ அந்த ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் கட் டவுன் பண்ணணும், ரெஸ்ட் கொடுக்கணும் ஜாயிண்ட்டுக்கு. அப்போதான் இந்த டெண்டான் ஹீல் ஆகும். இது முதல் விஷயம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸசைஸ். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த தசைகள். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன காமிச்சேன், இந்த வேகமாக வரக்கூடிய டென்னிஸ் பாலோட ஃபோர்ஸை தாங்குற அளவுக்கு இந்த தசைகளுக்கு வலு இல்லை அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். இந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அடுத்து நம்ம செய்யக்கூடிய இந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கு 2 விதமான எக்ஸசைஸ் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக ஒரு டேபிளில் உட்காந்துக்கிங்க. சேரில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ நான் சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த டேபிள் பக்கத்தில் உட்காந்துக்கங்க. இப்போ நான் இந்த டேபிளில் என் கையை வச்சுக்கோங்க. என் கையை இப்படி வச்சிருக்கும்போது என்னோட மணிக்கட்டு ரிஸ்ட் பகுதி வரைக்கும் லேண்ட் ஆகிடுச்சு டேபிள் மேலே. இந்த ரிஸ்ட் பகுதிக்கு கீழே இந்த இடத்துல மட்டும்தான் என்னால் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து என்னோட இடதுகை, அதனால் இடதுகையோட இந்த சைடு தான் வலி இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, அரை கிலோ அளவுக்கு வெயிட் இருந்தால் கூட போதுங்க. ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்து 1 லிட்டர் 1 கிலோ, இதில் வந்து அரை பாட்டில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரை கிலோ. இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டும் நல்லா இருக்கு, கிரிப்பு நல்லா இருக்கு. இந்த எக்ஸசைஸ்க்காகவே செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு, சும்மா சொன்னேன். ஸோ இதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு என்னோட கையை பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோன்னே என்னோட மணிக்கட்டு பகுதி இந்த எட்ஜில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரோல் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 டைம்ஸ் நம்ம பண்ணுறோம். 12 டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்லோவாக கீழே போய் மேலே கொண்டு வரது அப்படிங்கிறத பண்ணுறோம். இது வந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. 1 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் 12 வாட்டி இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் ஸ்லோவாக. ஸோ அப்படிங்கும்போது 2 செட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ 12 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். 12 24 தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளோ நாள் பண்ணும்? மறுபடியும் டென்னிஸ் விளையாடும்போது வலி ஏற்படுறதில்ல. நம்ம எந்த வேலையை செய்யும்போது வலி ஏற்பட்டுச்சோ மறுபடியும் அந்த வேலையை செய்ய முடியுது வலி இல்லாமல் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வர வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது ஒரு எக்ஸசைஸு. ப்ளஸ் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு அரை கிலோ சொல்லியிருந்தேன். போக போக இந்த எக்ஸசைஸ் ஈஸி ஆகும்போது நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அரை கிலோ அப்படிங்கிறது போக போக இது பார்த்திங்கன்னா 2 கிலோ. இப்போது 2 கிலோ வெயிட்ஸை வச்சும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வரலாம். 12 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 மினிட் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் 12 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட்டை மட்டும் ரொட்டீனாக அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. நம்பர் ஆஃப் கவுண்ட்டை அதிகப்படுத்துறத விட வெயிட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வரீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போது 2 கிலோ காமிச்சேன். இந்த 2 கிலோவும் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். 5 கிலோ வரைக்கும் கூட போகலாம். பட் அதுக்குள்ளே வலி சரியாக போயிடும். யூஸ்வலாக அத்லெட்ஸ்க்கு தான் நம்ம 5 கிலோ வரைக்கும் போவோம். அதாவது டென்னிஸ் உண்மையிலேயே விளையாண்டு வலி வந்தவங்களுக்கு. பட் ரொட்டீனாக ஹவுஸ் ஒய்ஃப் சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிக வெயிட்டுக்கு போக தேவையில்லை. 2 கிலோ வெயிட்டுக்குள்ளே போகும்போது இந்த பிரச்சனை சரியாக போயிடும். இது வந்து டவல் ரிகிங் எக்ஸசைஸ். அதாவது டவல் ஒன்று எடுத்துக்கிறீங்க, டவலை கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோமாக கிராஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த ரிஸ்ட் பகுதியை பாருங்கள், இப்படி திருப்புற 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் திருப்பி ஆப்போசிட் சைடு 1 2 3 4ன்னு 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, 1 2 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறீங்க.
அதே மாதிரி இதை வந்து இந்த ஹோல்டிங் டைமை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்ணுறது வலிக்கும். ஆக்சுவலாக டென்னிஸ் எல்போ இருக்கிறவங்களுக்கு வலி பயங்கரமாக இருக்கும், பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸ்லோவாக பண்ணுங்கள், ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். போக போக இந்த செகண்ட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 10 செகண்ட் அப்படிங்கிறது 15 செகண்ட் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இது டவல் ரெக்லிங். இப்போ என்ன பண்ணுறோன்னா சைமல்டேனியஸாக ஒரே சமயத்தில் 2 கைகளுக்கும் பண்ணுறோம். இந்த வலது கை வந்து கீழ் நோக்கி இப்படி நம்ம ரிஸ்ட்டை திருப்பும் போது இடது கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டுக்கு போகுது. இது கீழே வருது, இது ஃப்ரண்ட்டுக்கு. அதாவது ஆப்போசிட்டாக பண்ணுறோம். இப்போ வலது கை கீழே வரும்போது இடது கை இப்படி ஃப்ரண்ட்டுக்கு போகுது. முறுக்கிற மாதிரி தான், துணி புழிஞ்சி காய போடுறோம்ல அதே தான். பட் இதுதான் எக்ஸசைஸும். ஸோ இந்த மாதிரி ஹோல்டிங் டைமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது 60 செகண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி 2 டைம்ஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு. ஸோ 60 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்லையும் 60 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்லையும் கவுண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் ரிலீஸ் ஆகும், இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனை குறையும். அதே மாதிரி இந்த வெயிட் சொன்னேன் இல்லையா, இந்த டேபிள் மேலே வச்சுட்டு இதை தூக்குறது அப்படிங்கிறது, நான் என்ன சொன்னேன், நம்ம கையோட இந்த பக்கம், அதாவது கட்டை விரல் பக்கம், இந்த பக்கம் லேட்ரல் சைடு வலி வரும்போது நாம் கையை இப்படி வச்சு பண்ணணும். ஸோ டென்னிஸ் எல்போக்கு இந்த மாதிரி. இதே வந்து நம்மளோட மீடியல் சைடு, இந்த சைடு சுண்டு விரல் சைடு இருக்கக்கூடிய பகுதியில், இங்கே ஜாயிண்ட் பகுதியில் வலி வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக கையை அப்படியே திருப்பிக்கணும். இப்போது நம்மளோட பாம் பகுதி வானத்தை பார்த்தாப்புல இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்ட் வரைக்கும் நம்ம டேபிள் மேலே வச்சுட்டோம். இன்றைக்கி இமேஜின் பண்ணிக்கோங்க கையை. இப்போ மறுபடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். 12 டைம்ஸ் பண்ணுறோம். 12 டைம்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் 12 டைம்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சைடு வரக்கூடிய வலி குறையும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் இந்த தசைகள் ஸ்ட்ரென்தன் ஆகும், வலிமையாகும். எப்போ இந்த தசைகள் வலிமையாகுதோ, எப்போ நம்ம செஞ்ச வேலையை குறைச்சி ரெஸ்ட் கொடுக்குறோமோ, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டென்னிஸ் எல்போவும் கோல்ட் ஃபோர்ஸ் எல்போவையும் கரெக்ஷன் பண்ணிட முடியும். ஒரே விஷயம், இப்போ இந்த வலி எல்லாம் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வலி வராமல் இருக்கணும் அப்படிங்கும்போது ப்ராப்பராக ஒரு கோச் வச்சு ப்ராப்பர் பொசிஷனில் பாலை அடிக்கிறத கற்றுக்குங்க. நம்ம கைகளை மடக்கி வச்சு அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வலி வரும். எல்போ பகுதியை முடிஞ்ச அளவு மடக்காமல் நம்ம ஆரம்பத்தில் விளையாடணும். அதே மாதிரி வேகமாக பாலை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளையாடும் போது அடிக்காமல் ஸ்லோவாக பாலை அடித்து அதுக்கப்புறம் கிராஜுவலாக உங்கள் கேமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். நான் டென்னிஸ் விளையாடவோ போகிறோம் கிடையாது. பட் டென்னிஸ் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்போட விளையாண்டிங்கன்னா இந்த டென்னிஸ் எல்போ பிரச்சனை வராது. அதே மாதிரி டென்னிஸ் விளையாடுறவங்க கையில் ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க, ஆர்ம் பேண்ட் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ம் பேண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரிப்பு, அது டென்னிஸ் எல்போவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா எதுவும் எவிடன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபீலிங் தரும், ஒரு கிரிப்பு கிடைக்கிற ஃபீலிங்கும் கிடைக்கும். வேணும்னா அந்த ஆர்ம் பேண்ட் அணிந்து நீங்கள் டென்னிஸ் விளையாடலாம். ஸோ இதுதான் வந்து டென்னிஸ் எல்போ குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை இந்த டென்னிஸ் எல்போங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையினால அது வந்துச்சோ அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் இந்த பிரச்சனை வராமல் உங்களை பாதுகாத்துக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திக் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.